கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே ரட்சகர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த 2026 ஆண்டு 7வது மாசம் வரையில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 8வது மாசத்தின் முதல் நாள் கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்தின் மேன்மையை நாம் பார்க்கும்போது உங்க நிலைமைகள் சோதரம் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில போய் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சுக வாழ்வு துளிர்க்கும் என்று வாக்கு பண்ணினால் நிச்சயமாகவே அது துளிர்விடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னாகவும் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு வேத வசனத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக சில பிரச்சனைகள் அங்க வந்த வேளையிலே கர்த்தராகிய தேவன் அந்த தேவ ஜனங்கள் மத்தியிலே இருந்ததான பிரச்சனைகளை மாற்றும்படிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். 12 கோத்திரங்களும் 12 கோல்களை கொண்டு வர கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வேளையிலே கர்த்தர் சோதரம் அந்த 12 கோல்கள் மத்தியிலே லேவி கோத்திரத்தினுடைய கோல் ஆரோனுடைய நாம் தரிக்கப்பட்டு அந்த கோல்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்க வேண்டும். அப்படியே மோசே செய்தார். ஆனால் காய்ந்து போன அந்த கோல் துளிர்விட்டு பூ பூத்து காய்க்கு வந்து கனியாய் மாறிவிட்டது ஒரே இரவுக்குள்ளாக. நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை ஜீவனுள்ளது, அது வல்லமை உள்ளது, அது கிரியை செய்யும். காய்ந்து போன அந்த கோலுக்கு தேவன் உயிரை கொடுத்து அது சோதரம் காய்ந்து போன வாழ்க்கை மாறி அது பச்சையான கொழுமையான செழுமையான லெவலுக்கு அந்த கம்பு அந்த கோல் மாறுமா இருந்தால் நிச்சயமாய் உங்க சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திரம், விடியற்கால வெளுப்பு போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பாக தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிறதான உங்க வாழ்க்கையை ஆண்டவர் இந்த மாசம் வறுமை தன்மையை மாற்றி பெருக பண்ணி செழிப்பாக்கி உங்களை வாழ வைக்கிற தேவன் இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் அந்த நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த 2026ஆம் ஆண்டு 8வது மாசத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுக வாழ்வு துளிர்க்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. வெறுமை தன்மை மாறட்டும், பெருக பண்ணி அவர்களை வாழ வைத்து ஆமென் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா. மேன்மையின் நன்மையும் கொடுத்து கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.